தொழுகை முடிகிறது, மொபைலை எடுத்து பார்க்கிறான். நீ என்ன நாட்டின் மினிஸ்டரா அல்லது முதலமைச்சரா? அப்படி என்ன தலைவோர காரியம்? எப்படி போதையை உட்கொண்டால் அடிமையாகி மனிதன் சின்ன பின்னமாகுவானா? அதை விட இன்றைக்கு செல்போன் போதை நீங்கள் பார்க்கலாம். இவனுக்கு எந்த மெசேஜ் வந்திருக்காது, எந்த கால்ஸ் வந்திருக்காது, ஆனாலும் டச் பண்ணி லாக் எடுத்து பார்ப்பார். ஒரு கருமமும் வரலையே, அதை எதுக்கு நீ பார்க்கிறாய்? அடிமையாகி விட்டான். ஒரு நாளைக்கு மனிதன் மொபைலை ஒன்றுமே நோட்டிபிகேஷன் மெசேஜ் எதுவுமே இல்லாம 200 தடவைக்கு மேல் பார்வையிடுகிறானாம். ஒண்ணுமே செய்தி இல்லாமலே. அறிவியல் உலகம் சொல்லுகிறேன். தொழுது முடிக்கிறான், சலாம் கொடுக்கிறான், உடனே லாக் எடுக்கிறான். இந்த மொபைல் போன்கள் இல்லாத காலகட்டத்திலே அல்லாது நம்மை வாழச் செய்திருக்க கூடாதா என்ற ஒரு ஏக்கம். அறிவியல் உலகம் இது பல நன்மைகளை தருகிறது தான். தொழுகை முடிகிறது, எழுந்து ஓடுகிறார். எங்கே போகிறாய்? மீசானிலே கணக்க வேண்டாமா? உன் நன்மையின் அமல்கள் அதிகரிக்க வேண்டாமா? எங்கே செல்கிறாய்? பார்க்கிறோம், படுக்கைக்கு செல்கிறோம். போன உடனே பிளாட் ஆகிறது தான். சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதினால் மீசானில் தராசு தட்டு கணக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதற்கு பிறகும் அலட்சியமாயிருக்கலாமா? அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் இருக்கலாமா? அட, இது முக்கியமான ஒரு இடம். தராசு தட்டுல நன்மையின் எடை கணத்தால் மட்டும்தான் அடுத்த பார்த்தே. அவ்வளவு முக்கியமான இடம். 10 தடவை தொழுகை முடிகிறது. 10 தடவை ஓத முடியாதா? வெறும் 10 தடவை. நீ 33 தடவை ஓது, மொத்தமா 100 தடவைகள் அந்த திக்ருகளை நீ செய்யலாம். அதுவும் முடியவில்லையா? அவசரமாய் செல்கிறாயா? வேலை இருக்கிறதா? வெறும் 10 தடவை என்ன முடியுமா? முடியாதா? அழகாய் செய்ய வேண்டிய அமல்கள். இப்ப நபி தோழர்களுக்கு கடுமையான ஒரு கடுப்பாயிருச்சு, டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அல்லாஹ்வின் தூதரே, ரெண்டுமே ரொம்ப எளிமையாக இருக்குத, இதை செய்ய மாட்டேன் என்கிறார்களே, என்ன காரணம்? ரீசன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், கைஃபஹுமா யஸீர், நீங்க சொன்ன ரெண்டுமே ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. ஒமை அமல் பிஹுமா கலீல், அப்புறம் எதுக்கு பல பேர் இதை செய்ய மறுக்கிறாங்களே? ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யஅதி அஹதக்கும் யானி ஷைத்தான் ஃபி மனாமிஹி, ஒரு மனிதன் தூங்க செல்கிற பொழுது ஷைத்தான் அவன் அருகிலே வந்து வயுனவ்விமுஹு கப்ல யகூலுஹு, அதை சொல்வதற்கு முன்னால் அவனை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து தூங்க வைத்து விடுகிறான். நம்மால படுக்கும் போதெல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் பார்ப்பாரு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்ப்பாரு, ஃபேஸ்புக்க ஒரு ஸ்க்ரோல்லாம் பண்ணுவாரு. அப்ப வரைக்கும் கண்ணு பிரைட்டா தான் இருக்கும். லாக் பண்ணிட்டு வச்ச உடனே ஷைத்தான் வந்துருவான். அந்த கேடுகட்ட வந்து டக்குன்னு தூங்குடா, காலையில போகணும்ல, கடைக்கு போகணும்ல, வேலை இருக்குது இல்ல, ஷைத்தான் உங்களை தூங்க வைத்து விடுவான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீ ஒவ்வொரு இரவிலும் இதை சொல்லாமல் நீ உறங்கினால் ஷைத்தான் உன்னை ஜெயிக்கிறான். ஷைத்தானை ஜெயிக்க விடலாமா? அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வயாதிஹி ஃபி ஸலாத்திஹி, தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஃபயுதக்கிருஹு ஹாஜ்ஜத்தன் கப்ல அன் யகூலஹா, ஷைத்தான் வந்து உனக்கு அந்த வேலை இருக்குதே, இங்கிட்டு சீக்கிரம் போடுமே, அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு வந்துட்டியே, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். தொழுகை முடிந்தவுடன் ஓடி விடுவான். காரணம் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சிம்பிளா என்ன சொல்ல வர்றாங்க? சொல்லாததுக்கு காரணம் ஷைத்தானுக்கு கட்டுப்படுகிறாய். பல பேர் தொழுகைக்கே பார்க்க முடியவில்லை, அது தனி. ஷைத்தான் நம்மை மிகைக்கிறான். நம் மீசான் மிகைக்க வேண்டுமானால் அந்த கேடுகட்டவனை நாம் நம் அருகில விடலாமா? இது ஒரு